ஓம் சாந்தி 2/9/2024. இனிமையான குழந்தைகளே, ஈஸ்வரன் சர்வவியாபி அல்ல, அவர் நம்முடைய தந்தை என்பதில் உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை உள்ளதோ அதுபோல மற்றவர்களுக்கும் புரிய வைத்து நம்பிக்கையை உருவாக்குங்கள். பிறகு அவர்களிடம் கருத்துக்களை எழுதி வாங்குங்கள். கேள்வி: பாபா தம்முடைய குழந்தைகளுடன் சந்திக்கிறார் என்றால் அவர்களிடம் எந்த ஒரு கேள்வியை கேட்கிறார்? அதை வேறு யாரும் கேட்க முடியாது. பதில்: குழந்தைகளை சந்திக்கும் போது பாபா கேட்கிறார், குழந்தாய், இதற்கு முன் நீ எப்போதாவது என்னை சந்தித்திருக்கிறாயா? எந்த குழந்தைகள் புரிந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் உடனே சொல்வார்கள், ஆம் பாபா, நான் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்து இருக்கிறேன். யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் குழம்பி போவார்கள். இது போன்ற கேள்வி கேட்பதற்கான புத்தி வேறு யாருக்கும் வரவே வராது. பாபாதான் உங்களுக்கு முழு கல்பத்தின் ரகசியத்தை சொல்லி புரிய வைக்கிறார். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக எல்லையற்ற தந்தை புரிய வைக்கிறார். இங்கே நீங்கள் பாபாவின் முன்னிலையில் அமர்ந்திருக்கிறீர்கள். வீட்டிலிருந்து இந்த சிந்தனையோடுதான் வெளியில் வருகிறீர்கள். அதாவது நாம் சிவபாபாவிடம் செல்கிறோம். அவர் பிரம்மாவின் ரதத்தில் வந்து நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறார். நாம் சொர்க்கத்தில் இருந்தோம். பிறகு 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்து இப்போது நரகத்தில் விழுந்திருக்கிறோம். வேறு எந்த ஒரு சத் சங்கத்திலும் யாருடைய புத்தியிலும் இந்த விஷயங்கள் இருக்காது. நீங்கள் அறிவீர்கள், நாம் சிவபாபாவிடம் செல்கிறோம். அவர் இந்த ரதத்தில் வந்து படிப்பு சொல்லித்தரவும் செய்கிறார். அவர் ஆத்மாக்களாகிய நம்மை உடன் அழைத்து செல்ல வந்திருக்கிறார். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து அவசியம் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்க வேண்டும். இதை பாபா புரிய வைத்துள்ளார். அதாவது நான் சர்வ வியாபி இல்லை என்று, எங்கும் நிறைந்ததாக 5 விகாரங்கள் தான் உள்ளன. உங்களுக்கும் கூட 5 விகாரங்கள் உள்ளன. அதனால் நீங்கள் மிகவும் துக்கம் நிறைந்தவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். இப்பொழுது உறுதியான நம்பிக்கை உள்ளது. ஈஸ்வரன் சர்வ வியாபி அல்ல. பாபா மிக மேலான தந்தையாக உள்ளார். மிக மேலான ஆசிரியர் மற்றும் குருவாகவும் உள்ளார். எல்லையற்ற சத்கதியை அளிப்பவர் அவரே. அமைதி அளிப்பவர். வேறு எந்த சத் சங்கம் போன்றவற்றிலும் இதுபோல சிந்திப்பது இல்லை. என்ன கிடைக்க போகிறது? வெறுமனே காதுகளின் சுவைக்காக ராமாயணம், கீதை போன்றவற்றை போய் கேட்கின்றனர். புத்தியில் எந்த பொருளும் பதிவது கிடையாது. முன்பு நாம் பரமாத்மா சர்வ வியாபி என சொல்லி வந்தோம். இப்போது பாபா புரிய வைக்கிறார், இது பொய், மிகவும் நிந்தனையின் விஷயமாகும். ஆக இந்த அபிப்பிராயத்தையும் எழுதி வாங்க வேண்டியது அவசியம். தற்போது நீங்கள் யார் மூலமாக திறப்பு விழா போன்றவற்றை செய்விக்கிறீர்களோ அவர்கள் பிரம்மா குமாரிகள் நல்ல காரியம் செய்கிறார்கள், மிக நன்றாக புரிய வைக்கிறார்கள் என்று எழுதுகிறார்கள். ஈஸ்வரனை அடைவதற்கான வழியையும் கூறுகின்றனர். இதனால் மக்கள் மனதில் நல்ல தாக்கம் ஏற்படுகிறது. மற்றபடி இந்த அபிப்பிராயத்தை யாரும் எழுதி தருவது இல்லை. அதாவது உலகம் முழுவதிலும் ஈஸ்வரன் சர்வ வியாபி என சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இது பெரிய பிழை. ஈஸ்வரன் தந்தை, ஆசிரியர், சத்குருவாக இருக்கிறார். இது ஒன்று முக்கியமான விஷயம். இரண்டாவது அபிப்பிராயம். அதாவது இந்த ஞானத்தை கேட்பதால் கீதையின் பகவான் கிருஷ்ணர் அல்ல என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எந்த ஒரு மனிதரோ அல்லது தேவதையோ பகவான் என சொல்லப்படுவது இல்லை. பகவான் ஒருவரே. அவர் தந்தையாக இருக்கிறார். அந்த தந்தையிடம்
அவரிடமிருந்துதான் அமைதி மற்றும் சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. இப்படி அபிப்பிராயம் எழுதி வாங்க வேண்டும். இப்போது நீங்கள் என்ன அபிப்பிராயம் எழுதி வாங்குகிறீர்களோ அது எந்த ஒரு வேலைக்கும் ஆகாது. ஆம், இங்கே நன்றாக கற்றுத்தருகிறார்கள் என்று மட்டும் எழுதுகின்றனர். மற்றபடி முக்கியமாக உங்களுக்கு எந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்க வேண்டுமோ அதை எழுதச் செய்யுங்கள். அதாவது இந்த பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரன் சர்வவியாபி இல்லை என்று சத்தியத்தையே சொல்கின்றனர். அவரோ தந்தையாக இருக்கிறார். அவரே கீதையின் பகவான். தந்தை வந்து பக்தி மார்க்கத்திலிருந்து விடுவித்து ஞானத்தை தருகிறார். இந்த அபிப்பிராயம் அவசியம். அதாவது பதீத பாவனே, தண்ணீரின் கங்கை அல்ல, ஆனால் ஒரே ஒரு தந்தைதான். இப்படி எப்போது அபிப்பிராயம் எழுதுகின்றனரோ அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி ஏற்படும். இப்போது நேரம் உள்ளது. இப்போது நடைபெறும் உங்களுடைய சேவையில் எவ்வளவு செலவு ஏற்படுகிறது? இதை குழந்தைகளாகிய நீங்கள்தான் ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறீர்கள். வெளியில் உள்ளவர்களுக்கோ எதுவுமே தெரிவது இல்லை. நீங்கள் உங்களுடைய உடல், மனம், செல்வத்தின் மூலம் செலவு செய்து தங்களுக்கான ராஜ்யத்தை அமைத்து கொண்டு இருக்கிறீர்கள். யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள். யார் செய்யவில்லையோ அவர்கள் எதையும் அடையவும் மாட்டார்கள். கல்ப கல்பமாக நீங்கள்தான் செய்கிறீர்கள். நீங்கள்தான் நம்பிக்கை புத்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா தந்தையாகவும் ஆசிரியராகவும் உள்ளார். கீதையின் ஞானத்தை சரியான முறையில் சொல்கிறார். பக்தி மார்க்கத்தில் கீதையை கேட்டே வந்திருக்கலாம், ஆனால் அதனால் ராஜ்யத்தை அடையவில்லை. ஈஸ்வரிய வழிமுறையிலிருந்து மாறி அசுர வழிமுறையாக ஆகிவிட்டது. பண்புகள் கெட்டு தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டுள்ளனர். கும்பமேளாவுக்கு எவ்வளவு மனிதர்கள் கோடிக்கணக்கில் செல்கின்றனர். எங்கெல்லாம் தண்ணீரை பார்க்கின்றனரோ அங்கெல்லாம் செல்கின்றனர். தண்ணீரினால்தான் தூய்மையாக ஆவோம் என நினைக்கின்றனர். இப்போது தண்ணீரோ எங்கெல்லாமோ நதிகளிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இதனால் யாராவது தூய்மையாக முடியுமா என்ன? தண்ணீரில் குளிப்பதால் நாம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகி தேவதையாக ஆகிவிடுவோமா என்ன? இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். யாருமே தூய்மையாக ஆக முடியாது. இது தவறாகும். ஆக இந்த 3 விஷயங்களை பற்றி அபிப்பிராயம் எழுதி வாங்க வேண்டும். இப்போது இதை மட்டும் சொல்கின்றனர். நிறுவனம் நன்றாக உள்ளது. அதனால் அநேகருக்குள் நிறைந்திருந்த சந்தேகங்கள், அதாவது பிரம்மா குமாரிகளிடம் மாயாஜாலம் உள்ளது, அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற்றுகின்றனர் என்ற இத்தகைய சிந்தனைகள் விலகிவிடும். ஏனென்றால் சப்தம் அதிகமாக பரவி இருக்கிறது அல்லவா? வெளிநாடு வரை இந்த சப்தம் சென்றால் இவருக்கு 16,108 ராணிகள் வேண்டும். அதில் 400 கிடைத்துள்ளது. ஏனென்றால் அந்த சமயம் சத்சங்கத்தில் 400 பேர் வந்திருந்தனர். அநேகர் விரோதியானார்கள். போராட்டம் முதலியன நடத்தினார்கள். ஆனால் பாபாவிற்கு முன்போ யாருடைய முயற்சியும் பலிக்காது. அனைவரும் கேட்டார்கள், இந்த மாயாஜாலம் எல்லாம் பிறகு எங்கிருந்து வந்தது? பிறகு அற்புதம் பாருங்கள், பாபாவோ கராச்சியில் இருந்தார். தாமாகவே கூட்டத்தினர் அனைவரும் ஓடி வந்தனர். நம்முடைய வீடுகளில் இருந்து எப்படி ஓடினார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. இந்த சிந்தனை வரவில்லை. இத்தனை பேரும் எங்கே போய் இருப்பார்கள்? பிறகு உடனே பங்களா எடுத்துக்கொண்டார்கள். ஆக மாயாஜாலத்தின் விஷயம் அல்லவா? இப்போதும் இவர்கள் மாயாஜாலம் செய்பவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். பிரம்மா குமாரிகளிடம் சென்றுவிட்டால் பிறகு திரும்பி வரமாட்டார்கள். இவர்கள் ஆண் பெண்ணை சகோதர சகோதரிகளாக ஆக்குகிறார்கள். பிறகு அநேகர் வருவதே இல்லை. இப்போது உங்களுடைய கண்காட்சி முதலியவற்றை பார்த்ததும் எந்த விஷயங்கள் அவர்களின் புத்தியில் பதிகிறதோ அதெல்லாம் தூரத்தில் சென்று விடுகிறது. மற்றபடி பாபா என்ன அபிப்பிராயம் விரும்புகிறாரோ அதை யார்
யாரும் எழுதுவது இல்லை. பாபாவிற்கு அந்த அபிப்பிராயம் வேண்டும். கீதையின் பகவான் கிருஷ்ணர் அல்ல என்று எழுத வேண்டும். கிருஷ்ண பகவான் வாக்கு என்றுதான் முழு உலகமும் புரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கிருஷ்ணரோ முழு 84 பிறவிகளை எடுக்கிறார். சிவபாபா புனர்ஜென்மம் இல்லாதவர். ஆக இதில் அநேகரின் அபிப்பிராயம் வேண்டும். கீதை கேட்பவர்களோ ஏராளமானவர்கள் உள்ளனர். பிறகு பார்ப்பார்கள், கீதையின் பகவான் பரமபிதா பரமாத்மா சிவன் என்று செய்தித்தாள்களிலும் வெளிவந்துள்ளது. அவரே தந்தை, ஆசிரியர், அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர். அமைதி மற்றும் சுகத்தின் ஆஸ்தி அவரிடமிருந்து மட்டுமே கிடைக்கிறது. மற்றபடி இப்போது நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், திறப்பு விழா நடத்துகிறீர்கள், மனிதர்களின் சந்தேகங்கள் மட்டும் நீங்கி விடுகின்றன, நல்ல முறையில் புரிய வைக்கப்படுகிறது. மற்றபடி பாபா எப்படி சொல்கிறாரோ அப்படி அபிப்பிராயத்தை அவர்கள் எழுத வேண்டும். முக்கியமான அபிப்பிராயம் இதுதான். மற்றபடி இந்த நிறுவனம் மிக நன்றாக உள்ளது என்று ஆலோசனை சொல்கின்றனர். இதனால் என்ன ஆகும்? ஆம், இன்னும் போக போக அழிவு மற்றும் உருவாக்கம் அருகில் வரும் பொழுது உங்களுக்கு இந்த அபிப்பிராயத்தையும் எழுதுவார்கள், புரிந்து கொண்டு எழுதுவார்கள். இப்போது உங்களிடம் வர தொடங்கியுள்ளனர் அல்லவா? இப்போது உங்களுக்கு ஒரு தந்தையின் குழந்தைகள், நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள் என்ற ஞானம் கிடைத்துள்ளது. இதை பிறருக்கு புரிய வைப்பது மிகவும் சுலபமானது. ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தை ஒரே ஒரு சுப்ரீம் பாபா ஆவார். அவரிடமிருந்து நிச்சயமாக மிக மேலான எல்லையற்ற பதவி கிடைக்கும். இதுபோல 5000 ஆண்டுகளுக்கு முன் உங்களுக்கு கிடைத்திருந்தது. அந்த மனிதர்கள் கலியுகத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருடங்கள் என சொல்லிவிடுகின்றனர். நீங்கள் 5000 ஆண்டுகள் என சொல்கிறீர்கள். எவ்வளவு வேறுபாடு? பாபா புரிய வைக்கிறார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தில் அமைதி இருந்தது. இந்த நோக்கம், குறிக்கோள் முன்னால் உள்ளது. இவர்களுடைய ராஜ்யம் இருந்தபோது உலகில் அமைதி இருந்தது. இந்த ராஜ்யத்தை நாம் மீண்டும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். முழு உலகத்திலும் சுகம், அமைதி இருந்தது. எந்த ஒரு துக்கத்தின் பெயரும் இல்லாமல் இருந்தது. இப்போதோ அளவற்ற துக்கம். நாம் நம்முடைய உடல், மனம், செல்வத்தினால் ரகசியமாக இந்த சுகம் மற்றும் அமைதியின் ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். பாபாவும் குப்தமாக உள்ளார். ஞானம் குப்தமாக உள்ளது. உங்களுடைய முயற்சி குப்தமாக உள்ளது. அதனால் பாபா பாடல்கள், கவிதைகள் முதலியவற்றை விரும்புவது இல்லை. அது பக்தி மார்க்கமாகும். இங்கோ பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாக இருந்து போகும்போதும் வரும்போதும் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். உலக சக்கரத்தை புத்தியில் சுழற்ற வேண்டும். இப்போது இந்த பழைய உலகத்தில் இருந்து இது நமக்கு கடைசி பிறவி. பிறகு நாம் புதிய உலகத்தில் முதல் பிறவி எடுப்போம். ஆத்மா நிச்சயமாக தூய்மையானதாக வேண்டும். இப்போது அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையற்றவர்களாக உள்ளனர். நீங்கள் ஆத்மாவை தூய்மையாக ஆக்குவதற்காக பாபாவை நினைவு செய்கிறீர்கள். பாபா அவரே கூறுகிறார், குழந்தைகளே, தேகத்துடன் கூட அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிடுங்கள். பாபா புதிய உலகை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவரை நினைவு செய்வீர்கள் என்றால் உங்கள் பாவங்கள் நீங்கிவிடும். பாபா உங்களுக்கு உலகின் ராஜ்ய பதவியை தருகிறார். அப்படிப்பட்ட பாபாவை நீங்கள் எப்படி மறந்து விடுகிறீர்கள்? அவர் கூறுகிறார், குழந்தைகளே, இந்த கடைசி பிறவியில் மட்டும் தூய்மையாக ஆகுங்கள். இந்த மரண உலகத்தின் அழிவு முன்னால் நின்று கொண்டுள்ளது. இந்த அழிவு கூட 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இது போலவே நடந்தது. இது நினைவில் வருகிறது தானே? உங்களின் ராஜ்யம் இருந்தது. அப்பொழுது வேறு எந்த ஒரு தர்மமும் இல்லாமல் இருந்தது. பாபாவிடம் யாராவது வருவார்கள் என்றால் அவர்களிடம் கேட்கிறார்,
இருக்கிறேன். முன்பு எப்போதாவது சந்தித்து இருக்கிறீர்களா? சிலரோ புரிந்து கொண்டவர்கள் என்றால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்து இருக்கிறோம் என்று உடனே சொல்கிறார்கள். யாரேனும் புதியவர்கள் வருகிறார்கள் என்றால் குழம்பி விடுகின்றனர். பிராமணி அவர்களுக்கு புரிய வைக்கவில்லை என்று பாபா புரிந்து கொள்கிறார். பிறகு கூறுகிறேன், யோசியுங்கள் என்று சொன்னால் நினைவிற்கு வருகிறது. இந்த விஷயத்தை வேறு யாரும் கேட்க முடியாது, கேட்பதற்கான புத்தியே வராது. இந்த விஷயங்களினால் அவர்கள் என்ன தெரிந்து கொள்வார்கள்? இன்னும் போனால் இந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருப்பவர்கள் உங்களிடம் அநேகர் வந்து ஞானத்தை கேட்பார்கள். நிச்சயமாக உலகம் மாறப்போகிறது. சக்கரத்தின் ரகசியம் புரிய வைக்கப்பட்டுள்ளது. இப்போது புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். இந்த பழைய உலகத்தை மறந்துவிடுங்கள். தந்தை புது வீடு கட்டுகிறார் என்றால் புத்தி அதன் பக்கம் சென்று விடுகிறது. பழைய வீட்டின் மீது பிறகு மோகம் இருப்பது இல்லை. இது பிறகு எல்லையற்ற விஷயம். பாபா புது உலகமாகிய சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதனால் இப்போது இந்த பழைய உலகத்தை பார்த்தாலும் பார்க்காமல் இருங்கள். மோகம் புதிய உலகத்தின் மீது இருக்க வேண்டும். இந்த பழைய உலகத்தின் மீது வைராகியம். அவர்களோ ஹட்டயோகத்தின் மூலம் எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசம் செய்து காட்டில் போய் அமர்ந்து கொள்கின்றனர். உங்களுடையதோ முழு பழைய உலகத்தில் இருந்து வைராகியம். இதில் அளவற்ற துக்கம் உள்ளது. புதிய சத்தியுக உலகத்தில் அளவற்ற சுகம் உள்ளது என்றால் நிச்சயமாக அதனை நினைவு செய்வார்கள். இங்கே அனைவரும் துக்கம் தருபவர்கள். தாய், தந்தை முதலானோர் அனைவரும் விகாரங்களில் மூழ்கடித்து விடுவார்கள். பாபா கூறுகிறார், காமம் மிக பெரிய எதிரி. அதை வெல்வதன் மூலம்தான் நீங்கள் உலகை வென்றவராக ஆவீர்கள். இந்த ராஜயோகத்தை பாபா கற்று தருகிறார். அதன் மூலம் நாம் இந்த பதவியை பெறுகிறோம். சொல்லுங்கள், எங்களுக்கு கனவில் பாபா கூறுகிறார், தூய்மை ஆவீர்கள் என்றால் சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கும். ஆகவே நான் இப்போது ஒரு பிறவியில் தூய்மையற்றவராகி எனது ராஜ்யத்தை இழந்துவிட மாட்டேன். இந்த தூய்மையற்ற தன்மையின் விஷயத்தில்தான் சண்டை நடைபெறுகிறது. இந்த துச்சாதனன் என்னை மானபங்கம் செய்கிறான் என்று திரௌபதியும் கூட அழைத்தார். இந்த விளையாட்டையும் காட்டுகின்றனர். திரௌபதிக்கு கிருஷ்ணர் 21 சேலைகள் கொடுக்கிறார் என்பதாக இப்போது பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். எவ்வளவு கீழான நிலையாகிவிட்டுள்ளது. அளவற்ற துக்கங்கள் அல்லவா? சத்யுகத்தில் அளவற்ற சுகம் இருந்தது. இப்போது நான் வந்திருக்கிறேன் அநேக அதர்மங்களின் விநாசம் மற்றும் ஒரு தர்மத்தை உருவாக்க. உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை தந்துவிட்டு நான் வானப்பிரஸ்தத்தில் சென்று விடுவேன். பிறகு அரை கல்பத்திற்கு எனது தேவையே இருக்காது. நீங்கள் ஒருபோதும் நினைவும் செய்ய மாட்டீர்கள். ஆக பாபா புரிய வைக்கிறார், உங்களுக்காக அனைவரிடமும் தலைகீழான அதிர்வலைகள் உள்ளனவே, அவை வெளியேறி சரியாகி கொண்டிருக்கிறது. மற்றபடி முக்கிய விஷயம், அபிப்பிராயம் எழுதி வாங்குங்கள். ஈஸ்வரன் சர்வ வியாபி இல்லை என்று. அவரோ வந்து ராஜயோகத்தை கற்பித்திருக்கிறார். பதீத பாவனர் பாபாதான். தண்ணீரின் நதிகள் தூய்மையாக ஆக்க முடியாது. எல்லா இடங்களிலும் தண்ணீர் உள்ளது. இப்போது எல்லையற்ற தந்தை கூறுகிறார், தன்னை ஆத்மா என உணருங்கள். தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விட்டுவிடுங்கள். ஆத்மாதான் ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுத்துக் கொள்கிறது. ஆத்மாவில் பாவ புண்ணியம் ஒட்டாது என்று கூறிவிட்டனர். ஆத்மா அதுதான் பரமாத்மா. இதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். குழந்தைகள் கேட்கின்றனர், பாபா எப்படி நினைவு செய்வது?
தன்னை ஆத்மா என்று உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மா எவ்வளவு சிறிய புள்ளியாக உள்ளது என்றால் அதனுடைய தந்தையும் கூட இவ்வளவு சிறிய அளவில்தான் இருப்பார். அவர் புனர்ஜென்மத்தில் வருவது இல்லை. இந்த ஞானம் புத்தியில் உள்ளது. தந்தையின் நினைவு ஏன் வராது? நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் பாபாவை நினைவு செய்யுங்கள். நல்லது, தந்தையை பெரிய உருவமாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒருவரையே நினைவு செய்யுங்களேன், அப்போது உங்கள் பாவங்கள் நீங்கும். வேறு எந்த உபாயமும் கிடையாது. யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் கூறுகிறார்கள், பாபா, உங்கள் நினைவினால் நாங்கள் தூய்மையாகி தூய்மையான உலகம், தூய்மையான உலகின் எஜமானர் ஆகிறோம் என்று சொல்லும்போது நாங்கள் ஏன் நினைவு செய்ய மாட்டோம்? ஒருவர் மற்றவருக்கு நினைவுபடுத்த வேண்டும். அப்போது பாவங்கள் நீங்கிவிடும். நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, எப்படி பாபா மற்றும் ஞானம் குப்தமாக உள்ளதோ அதுபோல குப்தமாக முயற்சி செய்ய வேண்டும். பாடல் கவிதைகளுக்கு பதில் பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லது. அமைதியாக நடக்கும் போதும் சுற்றும் போதும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இரண்டாவது, பழைய உலகம் மாறிக்கொண்டுள்ளது. அதனால் இதிலிருந்து மோகத்தை நீக்கிவிட வேண்டும். இதை பார்த்தாலும் பார்க்காமல் இருக்க வேண்டும். புத்தியை புதிய உலகத்தில் ஈடுபடுத்த வேண்டும். வரதானம், பிராமண வாழ்வின் சிறப்புகளை இயல்பான இயற்கையாக்குபவராக சகஜ முயற்சியாளர் ஆகுக. விளக்கம், பிராமண பிறவி சிறப்பானது. பிராமண தர்மம் கர்மம் விசேஷமானது என்றால் அனைத்திலும் உயர்ந்தது. ஏனென்றால் பிராமணர்கள் செயலில் பிரம்மா பாபாவை பின்பற்றுகின்றனர். ஆகவே பிராமணர்களின் இயல்பு விசேஷமானது. சாதாரண மாயையின் இயல்பு தன்மைகள் பிராமணர்களின் இயல்பு ஆகாது. நான் விசேஷ ஆத்மா என்பதை மட்டும் நினைவில் வைத்தாலே இந்த இயல்பு இயற்கையாக ஆகும்போது தந்தைக்கு நிகரான நிலையை சுலபமாக அனுபவம் செய்வீர்கள். நினைவின் சொரூபமே சக்தி வாய்ந்தது. இதுவே எளிமையான முயற்சி. ஸ்லோகன், தூய்மை மற்றும் அமைதியின் ஒளியை நாலாபுறமும் பரப்புபவரே கலங்கரை விளக்காவார். ஓம் சாந்தி.